பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பலாப்பழத்தோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இதுல வந்து ஃப்ளேவரே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மினிமலா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசிய வேக வைக்கணும். நம்ம ஜவ்வரிசிய குக்கர்ல வேக வச்சா ஈஸியா வேக வச்சிடலாம். அதுக்கு முதல்ல வறுத்துட்டு நல்லா பொரி மாரி பொரிஞ்சிரும் இந்த ஜவ்வரிசி. அதுக்கப்புறம் இத குக்கர்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க நம்ம சேர்த்த ஜவ்வரிசிலாம் அடுப்ப சிம்ல வச்சே கிண்டிட்டு இருக்கும்போதே நல்லா பொரி மாரி பொரிஞ்சு வந்துருச்சு. இத அப்படியே இப்போ ஒரு குக்கர்ல மாத்திட்டு 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். இது நீங்க பாத்திரத்துல ஓப்பன்ல வேக வச்சீங்கன்னா, ரொம்ப லேட் ஆகும் வேக வைக்கிறதுக்கு. பாயாசம் செய்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதுக்கு இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஈஸியா ஜவ்வரிசிய வேக வச்சிரலாம். இப்ப ஹைல 1 விசில் வச்சுருங்க. சிம்ல 1 விசில் வச்சுருங்க. ஸ்ட்ரீம் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க ஜவ்வரிசி நல்லா அந்த கண்ணாடி மாரி இருக்குல்ல, உள்ள வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்படி இருந்தா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இத பாயாசம் பண்றதுக்கு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசிய ஒரு பேன்ல மாத்திரலாம். மாத்திட்டு நம்ம சின்ன சின்னதா பலாப்பழத்த நறுக்கி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 10லருந்து 20 பழம் இருக்கும். இத மாத்திட்டு இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இது வேகறதுக்கும் லேட் ஆகும். உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதையும் குக்கர்ல மாத்திட்டு ஹைல 1 விசிலும், சிம்ல 1 விசிலும் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துரும். இப்ப பாகு காய்ச்சிரலாம். இத பண்றதுக்கு நான் வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்திருங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்ல. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சா போதும். இந்த மாரி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வேக வச்சிருக்க பலாப்பழத்தையும், ஜவ்வரிசியும் இது கூடவே சேர்த்துரலாம். பாருங்க பலாப்பழமும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துருச்சு. ஜவ்வரிசியோட சேர்ந்த மாரி இருக்கு. ஜவ்வரிசி சேர்த்தா தான் அந்த பாயாசம் நல்லா இருக்கும். அதனால தான் ஜவ்வரிசிய சேர்க்கிறோம். இப்ப இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது 3மே நல்லா சேர்ந்து கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் இது கொதிக்கணும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிரலாம். நான் வந்து திக்கா எடுத்த தேங்காய் பால் 1 கப் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியா எடுத்த தேங்காய் பால் 1 கப் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 2வதா எடுத்த தேங்காய் பால். இது 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம தண்ணியா எடுத்து வச்சிருக்க 2வது தேங்காய் பால இது கூட சேர்த்துட்டு ஒரு 3, 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. திரண்ட மாரி ஆயிரும். அதனால இந்த மாரி நல்லா 2, 3 நிமிஷம் பொங்கி வர அளவுக்கு கொதிக்க வச்சிரலாம். இப்ப நம்ம முதல்ல எடுத்து வச்சிருக்க திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க தேங்காவ அரைக்கும்போதே 2 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அது சேர்க்கல. எப்போதும் போல பாயாசத்துக்கு நெய்யில முந்திரி பருப்பும், திராட்சையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பலாப்பழம் பாயாசம் ரெடி. இதுல பலாப்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். மினிமலா இருக்கும். அதுக்காக இல்லாத மாரியும் இருக்காது. இந்த பலாப்பழம்லாம் கடிச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். உங்களுக்கு பலாப்பழமே பா கடிச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா, நீங்க மிக்ஸியில நல்லா அரைச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூட பாயாசம் நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். ஆனா இப்படி இருந்தா அந்த ஜவ்வரிசி, பலாப்பழம், முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால இது ரொம்ப ரிச்சா இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதுல தேங்காய் பால், ஜவ்வரிசி எல்லாம் சேர்க்கறதுனால நல்லா ரிச்சா இருக்கும். உங்களுக்கு இந்த பலாப்பழம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்க அதையும் மிக்சியில அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியோட சேர்த்து வேக வைக்கலாம். அது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தா அப்படி நல்லா இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்க அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.